கெட்டவனோ நாங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை தான் சார் எங்களுக்கு வேணும். நல்லவனோ கெட்டவனோ நீங்க சொல்லவன கல்யாணம் பண்ணியாச்சு, நாளைக்கு அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க இழுத்து வச்சு கேள்வி கேட்பீங்க. என்ன புண்ணியம்னு என்ன சொல்றீங்க மறுபடியும்? அந்த பிள்ளைட மைக்க புடுங்க. அம்மா ஒரு பையனை பாக்குறாங்க, அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? பிடிச்சா சார் பண்ண முடியும். எல்லாவும் பாத்துப்பா. ஆமா பிடிச்சிருக்கு. சார் அது அம்மா பாக்குற பையனா இல்ல நான் பாக்குற பையனாங்கிறது மேட்டர் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கானா நான் கல்யாணம் பண்ணி. செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை நான் பாப்பேங்க சார். நான் பாக்குற மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கும். சார் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேங்க சார். பிள்ளைக்கு டப்புன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுங்க. அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸா யாரையும் பாத்துக்கிட்டு நானும் அது வாயில இருந்து எங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளைய தான் கட்டுவேன்னு சொல்ல வைக்க பாக்குறேன். நடக்கல, திரும்ப ட்ரை பண்ணுவோமா? உங்க அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பாப்பாங்க, அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? நான் சம்மதிக்கணும்ல சார். இதுக்கு நான் சம்மதிக்கணும்ல. அதாமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைக்கிற குவாலிஃபிகேஷன்ஸோட ஒரு பையனை உங்க அம்மா பாப்பாங்க, அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? 50 ஆண்டுகளா செய்யாத இனிமே என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்றீங்க. எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல எனக்கு ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சு போச்சுன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. அவ்வளவுதான். அந்த பையன் யாருமா? அது போட்டும். அந்த பையன் எங்க இருக்கான்? எங்க இருக்கானு தெரியல. நல்லவங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கணக்கு வச்சிருப்பீங்களா? வாட் இஸ் கால் நல்லவன்? நாங்க எங்க பொண்ணுக்கு நிறைய போட்டு நல்லா பண்ணுவோம். சரி, நல்ல 100 சவரம். ஏமா நல்லவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையாமா? நல்லவனா பணக்காரனா இருக்கணும். ஆமா சார். பணம் மட்டும் லைஃப் கிடையாது சார். ஆக நான் இருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு பையனை தெரியும், நீங்க நோ சொல்லிட்டீங்க. மறுபடியும் அந்த பிள்ளை என்னைய வச்சு முடிக்க பாக்குது. பணம் ஃபர்ஸ்டா கேரக்டர் ஃபர்ஸ்டா? இப்ப இந்த காலத்துக்கு பணம் தான் சார். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. இப்ப இந்த காலத்துக்கு பணம் தான் சார் ஃபர்ஸ்ட். பையன் தண்ணி அடிச்சா பரவாயில்லையா? தண்ணி அடிக்காத பையனாவும் பாப்போம். அதாவது பணக்கார குடிக்காத. வாய்ப்பு இல்ல ராஜா. வாய்ப்பு இல்ல. சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கிற, காலையில அம்மா அப்பா காலில் விழுகிற, அப்படி ஒரு பையனை செய்யணுமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதனாலதான் சார் 2 வருஷமா தேடி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இல்ல, கிடைக்கல. அது கிடைக்காதுமா. 2 வருஷம் இல்ல, 20 வருஷம் தேடினாலும் நீங்க சொல்ற கேட்டகரியில ஒரு பையன் கிடைக்க மாட்டான். சோலி முடிச்சு. அம்மா நீ போற நல்லா வேற இருக்கா, அதனால பசங்க பின்னாடி வருவாங்க. நான் 5 வருஷம் காலேஜ் படிச்சா சார், யாரையும் லவ் பண்ணல. அவங்க அப்பா சொன்னாரு வேலைக்கு அனுப்பாத, யாருன்னா கூட்டின்னு வந்துதான் நிக்கோன்னு. இல்லம்மா நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா சார். ஐயோ சாமி வேற 6 மாசம் வேலைக்கு போனேன் சார். நான் இப்ப நிறுத்திட்டேன் சார் வேலையை. எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறது. உங்களுக்கு அந்த பக்குவம் கிடையாதுங்கிறாரு. அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, பட் எல்லாமே ஓல்டா இருக்கு. ஒரு 35 வருஷம் முன்னாடி அவங்க யோசிச்சாங்கன்னா அப்ப மாப்பிள்ளை கிட்ட என்ன பாப்பாங்க? மீன் மணி மட்டும் தான் பாப்பாங்க. பட் ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்க அது மட்டும் பாக்குறது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு. இப்ப பாக்குறவங்க அவன் ஜாபே போறதா இருந்தாலும் ஒரு ஸ்டைலான ஜாப் இருக்கா, உன் ஹஸ்பண்ட் எங்க வேலை பாக்குறா சொன்னா ஒரு ஸ்டைலான ஜாப் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எல்லாவும் பாத்துப்பா. இல்ல, இதெல்லாம் தான் பக்குவம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதா இருந்தா அது நம்ம ஜாதியில இருக்கும். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான் அப்படிங்கறத நானும் எங்க மனைவி 2 பேரும் தெள்ள தெளிவா சொல்லி. இதுக்கு நீங்க லவ் பண்ணாதுன்னு சொல்றது பெட்டர். पढ़ाई लिखाई में ध्यान लगाओ, IAS बनो. லவ் பண்ணிக்க, ஆனா நம்ம ஜாதியா பார்த்து லவ் பண்ணு. முதல்ல போனோடனே முருகேசா உன் ஜாதி என்னடா அப்படின்னு கேட்டுக்கேங்கிறது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. இல்ல லவ் பண்ணிக்கலாம். நான் போய் ஒருத்தங்கிட்ட பழகும்போது ஏய் உன் ஜாதி இதெல்லாம் அந்த பிடிக்கிற பையன் நம்ம ஜனத்துல இருக்க கூடாது. நம்ம ஜனத்துல இருக்கிற பையனை தேர்ந்தெடுத்து நீ லவ் பண்ண. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நம்ம குடும்பத்துல யாரும் அப்படி பண்ணல, அதனால எனக்கு தயக்கமா இருக்கு அப்படிங்கிறார். பண்ணிருக்காங்க, எங்க குடும்பத்துல பண்ணிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இல்ல, அதான் அவங்க தாய் மாமா தான் பண்ணிருக்காரு. நான் தான் நடத்தி வச்சுக்க, நான் தான் போய் நடத்தி வச்சதே. இவங்க போய் முன்னாடி நின்று நடத்தி வைப்பாங்க. இவங்க பொண்ணுக்குன்னா அது கூட.
மிஸ்டர் நஞ்சுண்டன், நீங்க ஒரு பொண்ணை காதலிச்சீங்கல்ல, அவங்க என்ன ஜாதி? அதே எங்க ஜாதி தான். அதான் உங்க ஜாதியில லவ் பண்ண வேண்டாம் சொல்லல, ஆனா மாறி போனானுக்கா துரத்தி விட்டுருவாங்க. நீ இப்படி மாறி கல்யாணம் பண்ணா உன்னை துரத்தி விட்டுருவாங்க. உங்க அப்பா ஜாதி விஷயத்துல ரொம்ப அடமெண்டா இருக்காரு. அது எனக்கு பிடிக்கல சார். அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சாவுல புளியமதுக்கும் சாவும்ல செத்த பையில. ஜாதிங்கிறதுப்பா இதெல்லாம் வேஸ்ட்பா. யார் சொன்னது? சரி ஜாதி வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு பண்ணாம தான் அப்புறம் ஏன் ஒண்ணு பண்ணாம எதுக்கு ஜாதியில பண்ண என்ன பண்ண போறோம்? ஜாதி மாறினதுக்கு அப்புறம் அதே பண்ண போறோம். அதை விட ஜாதியில பண்ணுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அது பிரேக் பண்றதுக்காக நான் லவ் மேரேஜ் பண்ணணும்னு As a ஆசைப்படுறேன். ஜாதியை உடைக்கணுங்கிறதுக்காக நான் காதல் திருமணம் பண்றேன். வேலிட் பாயிண்ட் இல்ல. அது 40வது வயசுல வந்து பெரிய பிரச்சனைக்கு போப்பால உங்களை தடுக்க முடியுமா? காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கைக்கு போக விடாம கண்டிப்பா முடியும். உங்க அம்மா அப்பாவால உங்களை தடுக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். சேம் திங் இட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி. தடுக்க முடியும். ஓகே. திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்களை பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே, உங்களுக்கா கையெடுத்துட்டு காதலிச்சானே அவன் போனா போச்சுல, உங்களை மாத்திட்டாங்க. நீங்க இருக்கீங்க, மாறிக்கங்க. அந்த பையன் என்ன சோலி முடிச்சு கிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டுமா, ஏத்துக்கல. இதே உங்க பையன் பண்ணா, அந்த பையன் பண்ணா, அந்த பையன் அவங்க அம்மா அழுகுறாங்க, நானும் என் வீட்டுல இருக்கேன் நீ உன் வீட்டுல இருக்கேன்னு சொன்னா ஓகேயா? நீ அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சினா உனக்கு கெட்டது நடக்கும். நீ அடுத்தவன் நல்லா இருக்கலாம்னு நினைச்சினா நீ நல்லா இருக்குமா? அவன் என்ன பண்ணணும்? You have to leave He has to leave the home. For what? for me. For what? For you. ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலுக்கு பின்னால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. What about the girls? போத். அப்புறம் ஏன் இந்த வார்த்தை வருது? நான் தான் சொல்லிச்சேன், விட்டுட்டு போறேன் எல்லாத்துக்கும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சேனா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும். அதான் ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போறது செத்து போனதுக்கு அர்த்தம் தான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அப்போ அந்த ஜாதி முக்கியம். நீயானால நாங்க பார்த்த மோசமான ஒரு சீக்வென்ஸ், இந்த பொண்ணு செத்து போறேன்னு அந்த பொண்ணு அம்மா சொன்ன உடனே நீங்க கைத்தட்டு. பிரேக்கப்ங்கிற வார்த்தை ரொம்ப சகஜமாயிடுச்சு. அப்ப ஜாதியில லவ் பண்ணா மட்டும் பிரேக்கப் வராது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்க கேஸ்ட் இருக்கவங்க சாஃப்ட் ஹார்ட்டட். இது என்னடா புது பொருளியா இருக்கு? சாப்பாட்டு முறையில இருந்து எல்லாமே மாறும். ஏமா காதல் வந்துட்ட பிறகு சோறு நம்ம சோறு. எதுக்காக ஜாதின்னு ஒன்னே கேட்டு இருக்கோம்னா எங்க கௌரவம் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. என்னுடைய கௌரவ பிரச்சனை சார். அப்ப ஊருக்காக நீங்க என்ன பெத்து வளர்த்தீங்களா? எங்க 2 பேர் சந்தோஷத்தை உங்களை பெத்து வளர்த்தேன். அதனால எங்க காசுல தான் நீ கல்யாணம் பண்ணணும். நக்கு செத்த பையில. அதர் காசுல கல்யாணம் பண்ணிட்டு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பழகிடும் சார். என்னுடைய விருப்பம் தான் சார் கல்யாணம் பண்ணணும். உங்க கல்யாணம் தானே உங்க விருப்பப்படி பண்ணிக்க முடியும். அப்ப வரதான் எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக. நண்பா, இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும். நண்பா, இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்றது